So SKCHMல JEE 2020 questions first problem. The displacement time graph of a particle executing SKCHM is given in figure. அப்படின்ட்டு displacement time graph கொடுத்துட்டாங்க. Which of the following statements is or true for this motion? அப்ப கீழே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல யாரெல்லாம் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. A statement, the force is 0 at t is equal to 3t/4. Statement B, the force is maximum at t is equal to t. Statement C, the speed is maximum at t is equal to t/4. Statement D, the potential energy is equal to kinetic energy of the oscillation at t is equal to t/2. அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. SKCHM வேற சொல்லிட்டாங்க. அவங்க கிராஃப் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கிராஃப நம்மளோட ஸ்டாண்டர்ட் கிராஃபோட கம்பேர் பண்ணணும். நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல ப்ராப்ளம்ஸ் நடத்துறப்ப மைண்ட் மேப் வச்சு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை நான் ஜஸ்ட் ரீவைண்ட் பண்றேன். என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜஸ்ட் ரீவைண்ட் பண்றேன். என்ன அப்படின்னா 2 விதமான SKCHM ஈக்குவேஷன் இருக்கு. அப்படியே பாருங்க. செகண்ட் பாயிண்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு SKCHM ஈக்குவேஷன் இருக்கு. y is equal to a sin theta, v is equal to a omega cos theta, acceleration is equal to minus a omega squared sin theta. இந்த ஈக்குவேஷன் எப்போ வரும் அப்படின்னா பார்ட்டிகல் ஆசிலேட்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் ஆர் மீன் பொசிஷன். பார்ட்டிகல் x is equal to 0ங்கிற இடத்துல இருந்து ஆசிலேட் ஆச்சுன்னா இதுதான் SKCHM ஓட ஈக்குவேஷன். அதே பார்ட்டிகல் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து ஆசிலேட் ஆச்சுன்னா இதான் ஈக்குவேஷன். இப்ப நான் ஹைலைட் பண்ணிருக்கலாம், அதான் ஈக்குவேஷன். y is equal to a cos theta. y ஈக்குவேஷன் எப்பயும் தெரிஞ்சா போதும். அதை வச்சு வெலாசிட்டி ஈக்குவேஷன், ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன்லாம் ஸ்பாட்லயே டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டிகல் ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா y is equal to a sin theta. பார்ட்டிகல் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆர் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா y is equal to a cos theta. y is equal to a cos theta, v is equal to a omega sin theta, acceleration is equal to minus a omega squared cos omega theta. னா கிராஃப் இப்படி வரும். y is equal to a sin theta, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வர வெலாசிட்டி ஆக்சிலரேஷன்ல கிராஃப் இப்படி வரும். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற கிராஃப் இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன ஈக்குவேஷன் செட் ஆகும்னா y is equal to a cos theta. இந்த மாதிரி கொடுத்திருக்கிற கிராஃபை வச்சு கரெக்டான ஈக்குவேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நாம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. கேட்டகரி 1 நாம தியரி டிஸ்கஸ் பண்றப்ப நான் இதை தான் சொல்லியிருப்பேன். இதை பத்தி ஒண்ணு கூட மூச்சு விட்டுருக்க மாட்டான், பேசியிருக்கவே மாட்டான். மைண்ட் மேப் எக்ஸ்பிளனேஷன்ல இதை பத்தி லைட்டா சொல்லியிருந்தேன். போன கிளாஸ்ல இந்த a cos theta ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நல்லா பெருசா அதுவும் ஒரு JEE ப்ராப்ளம் தான், அதை சால்வ் பண்ணோம். இப்ப நம்மளுக்கு அகைன் அவங்க கொடுத்திருக்கிற கிராஃப் இப்படி இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் a cos theta நம்மளுக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. a cos theta a cos omega t அப்படின்னு அர்த்தம். அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எழுதிட்டேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா a cos omega t அப்படின்னு எழுதிட்டேன். ஒன்ஸ் ஒரு ஈக்குவேஷன் நாம ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும். இதை வச்சு வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்சியேட் பண்ணா வெலாசிட்டி வந்துடும். வெலாசிட்டியை டிஃபரன்சியேட் பண்ணா ஆக்சிலரேஷன் வந்துடும். ஸோ நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா 4 ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட்ல ஃபோர்ஸை பத்தி பேசுறாங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அதனால நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கேன்னா அப்டைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஏவுக்கு போறேன். ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா தி ஃபோர்ஸ் இஸ் 0 at t is equal to 3t/4 அப்படின்னு சொல்றாங்க. 3t/4 இங்க இருக்குப்பா. 3t/4ங்கிற இந்த டைம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்குன்னா 0வா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்லியிருக்கிற டைம் t is equal to 3t/4. அந்த டைம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. இந்த க்ளூ நம்மளுக்கு கிராஃப்ல இருந்து கிடைக்குது. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் y 0 அப்படிங்கிறதா ஸ்டேட்மெண்ட் 1ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற க்ளூ. at 3t/4 y is equal to 0. இப்போ y is equal to 0னு y ஓட ஈக்குவேஷன்ல ஃபீட் பண்றாங்க. y is equal to 0னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? y is equal to 0னா a cos omega t is equal to 0னு வரும். அப்ப a cos omega t, இதுல a-வை கீழே கொண்டு வந்துட்டா cos omega t is equal to 0னு வந்துடும். இந்த கொஸ்டின்ல அவங்க ஃபோர்ஸை பத்தி பேசியிருக்காங்க. நாம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிலரேஷன் வேணும்.
நாம ஆல்ரெடி ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம், மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஒமேகா டி. இதுல காஸ் ஒமேகா டி ஜீரோன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா ஆக்சிலரேஷன் ஜீரோ. ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் ஜீரோனா ஃபோர்ஸும் ஜீரோ. ஸ்டேட்மெண்ட் ஏல அவங்க சொல்லி இருக்கிறது இதுதான். தி ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ அட் டி இஸ் ஈக்குவல் டு 3t/4. செக் பண்ணி பார்த்தா 4 ஜீரோன்னா வருது. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து ட்ரூ. இதே மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் கொஸ்டின்ல ஆப்ஷனே வந்திருக்கு. கீழே தான் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்ட்டு. அப்ப இந்த கொஸ்டின் ஈஸி, ஆனா லென்த்தி. எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நாம செக் பண்ணி பார்த்தா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்ப மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல இப்ப ஏ ட்ரூன்னு சொல்லிட்டதுனால இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ பி ஆப்ஷன், சி ஆப்ஷன், டி ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒண்ணா என்ன பண்ணி ஆகணும்னா செக் பண்ணி ஆகணும். ஏறக்குறைய எல்லாமே செக் பண்ற மாதிரி தான் வரும், இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பட் நம்ம இது டிஸ்கஷன்ங்கிறதுனால நம்ம எல்லாமே செக் பண்ணலாம். நம்ம நாளைக்கு எக்ஸாம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆப்ஷன்ஸை மினிமைஸ் பண்ணி எது பெட்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்ப நம்ம தியரி தானே நம்ம படிக்க தானே செய்யறோம், நம்ம டீச் தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால லிசன் பண்றோங்கிறப்ப நம்ம எல்லாமே செக் பண்ணலாம். ஸோ ஒரு ஆப்ஷன் நான் செக் பண்ணிட்டா அது ட்ரூ. ரெண்டாவது, தி ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம் அட் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி. டைமுக்கு பதில் கேபிட்டல் டின்னு இருக்கிறப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ட்ரீமா இருக்கு பாருங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமா இருக்கு. ஸோ டைமுக்கு பதில் கேபிட்டல் டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம். ஸோ அதை நான் என்ன பண்றேன்னா எழுதுனேன். ஸோ டைம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், டைம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் மேக்ஸிமமா இருக்கு. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏன்னு பேர், ஆம்பிளிடியூட்னு பேர். அப்போ ஒய்க்கு பதில் ஏ. ஒய்யோட ஈக்குவேஷன் என்ன, ஏ காஸ் ஒமேகா டி. அப்போ ஒய்க்கு பதில் ஏ காஸ் ஒமேகா டி. அப்போ ஒய்க்கு பதில் ஏ காஸ் ஒமேகா டின்னு போட்டா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டின்னு வரும். இதுல இருந்து காஸ் ஒமேகா டி கண்டுபிடிச்சா 1ன்னு வருது. நம்மளுக்கு ஃபோர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் வேணும், ஃபோர்ஸோட ரிசல்ட் தான் வேணும். ஸோ அதனால ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறேன். ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சாதான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஒமேகா டி. காஸ் ஒமேகா டிக்கு பதில் 1 போட்டா எனக்கு ஆக்சிலரேஷன் ஏ ஒமேகா ஸ்கொயர்னு வருது. ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் 1 ஆயிருச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறதா மேக்ஸிமம். அப்ப ஆக்சிலரேஷனும் மேக்ஸிமமா இருக்கிறதுனால ஃபோர்ஸும் மேக்ஸிமம். இப்ப நான் 2 ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். 2 ஸ்டேட்மெண்ட்டும் கொஸ்டின்ல சொன்ன மாதிரி ட்ரூவா தான் இருக்கு. இதுவரை ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் இல்லைன்னா நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்றேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல அந்த கிராஃபை வச்சு எஸ்கெச்எம்மோட ப்ராப்பர் ஈக்குவேஷன் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இதே நீ வந்து சப்போஸ் மாத்தி ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா எல்லா ரிசல்ட்டும் மாறி வரும். அப்ப நீ அந்த ஆப்ஷனை பிக் பண்ணிடுவ. சோ என்ன மாதிரியான கிராஃப் கொஸ்டின்ல கொடுக்குறாங்களோ, கொஸ்டின்ல கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னாவே நீ என்ன பண்ணணும், அதுக்கு சூட்டபிளான ஈக்குவேஷனை ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் செக் பண்ணலாமா? போலாமா? ஓகே, ஸ்டேட்மெண்ட் 3க்கு நான் போறேன். ஸ்டேட்மெண்ட் 3 என்ன இருக்கு? ஸ்டேட்மெண்ட் 3, ஸ்பீட் இஸ் மேக்ஸிமம் அட் t is equal to t/4. t is equal to t/4ல பாருங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்கு, y 0. y 0னா ஸ்பீடு மேக்ஸிமம், கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். பட் எதுவா இருந்தாலும் ப்ராப்பரா செக் பண்ணுவோம். t is equal to t/4ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, அதனால y 0. ஸ்டேட்மெண்ட் சிக்கு வந்துட்டேன். ஸ்பீடு மேக்ஸிமம் அட் t equal to t/4 செக் பண்ண சொல்றாங்க. t equal to t/4ல கிராஃபோட இன்ஃபர்மேஷன் படி y 0. ஒய்யோட ஃபார்முலா ஏ காஸ் ஒமேகா டி. அப்ப ஏ காஸ் ஒமேகா டிக்கு பதில் 0 போட்டா காஸ் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இது வந்து ஒமேகா டி கண்டுபிடிச்சா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு வரும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0ங்கிறது 90 டிகிரி. பட் நம்மளுக்கு இது தேவையில்ல, ஸ்பீடு தான் வேணும். ஸ்பீடோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதி இருக்கிற ஈக்குவேஷன் படி மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டி. நவ் வி காட் ஒமேகா டி எஸ் 90. அதை இங்க ஃபீட் பண்ணா சைன் 90 வரும், சைன் 91. அப்ப வெறும் ஏ ஒமேகான்னு வருது. மைனஸ் பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது டைரக்ஷனை மீன் பண்ணும். நம்மளுக்கு நல்லா தெரியும் மேக்ஸிமம் ஸ்பீட் v is equal to a ஒமேகான்னு கன்க்ளூஷன்ல பார்த்திருக்கோம். மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன்னா ஏ ஒமேகா ஸ்கொயர்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அப்ப இங்க வந்திருக்கிறது மேக்ஸிமம் ஸ்பீடு. அப்ப ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சி ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூ தான். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கிளியர். ஆக்சுவலா ஸ்பீட் 0னா
ஸ்பீடு ஜீரோனா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்சிமமா இருக்கும், ஸ்பீடு மேக்சிமம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டகரி 1ல ஒரு டேபிள் ஒன்று ஃப்ரேம் பண்ணோம். அந்த டேபிளையும் பெண்டுலமையும் வச்சுக்கிட்டு நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்துருச்சு. உனக்கு அது ஞாபகம் இருந்தா நீ போட்டுறலாம், அப்படி ஞாபகம் இல்லை அப்படின்னா நீ இந்த மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணணும். எஸ்கச்சம்ங்கிற இந்த மோஷனை எஸ்கச்சமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஸ்பீடு மேக்ஸிமம் உடனே டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம், ஸ்பீடு ஜீரோ அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ அப்படின்ட்டு நார்மலா வர்ற மோஷன் மாதிரி யோசிக்க கூடாது. எந்த மோஷன்லயுமே நம்ம சும்மா லாஜிக்கலா திங்க் பண்ணி ஆன்சர் எழுதக்கூடாது. அந்தந்த மோஷனுக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். இப்ப இந்த மோஷனுக்கு நம்ம ஈக்குவேஷன் அப்டைன் பண்ணிருக்கோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி அப்டைன் பண்ணிருக்கோம். அப்ப அதை வச்சுதான் எல்லாம் எழுதணும். இதே ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி எல்லாமே மாறி வரும். அதனால கவனமா இருக்கணும். ஸோ கடைசி ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, டைம் t/4 இருக்கிறப்ப, ஸோ கடைசி ஸ்டேட்மெண்ட் இதான், டைம் t/4 இருக்கிறப்ப பாருங்க, சாரி டைம் t/2 இருக்கிறப்ப பொட்டன்சியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்னு சொல்றாங்க. அப்போ பொட்டன்சியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணா இந்த டைம் கிடைச்சிடும். ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். பொட்டன்சியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆரம்பிச்சிட்டா டி ஸ்டேட்மெண்ட். பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா எஸ்கச்சம்ல 1/2 m ஒமேகா ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 m ஒமேகா ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட். இது நம்மளுக்கு நல்லா தெரியும். ரெண்டு எண்ட்லையும் 1/2 m ஒமேகா ஸ்கொயர்ட் கேன்சல். அப்போ ஒய் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வருது. இந்த ஒய் ஸ்கொயர்ட் எங்கிட்ட கொண்டு போயிட்டா 2y ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வருது. இதுல இருந்து ஒய் ஸ்கொயர்ட் கண்டுபிடிச்சா, சாரி இதுல இருந்து ஒய் ஸ்கொயர்ட் கண்டுபிடிச்சா ஏ ஸ்கொயர்ட் பை 2னு வருது. இங்க ஏ ஸ்கொயர்னு வரணும், ஏ ஸ்கொயர்ட் பை 2னு வருது. இதுல இருந்து ஒய் கண்டுபிடிச்சா ஏ பை ரூட்னு வருது. பட் நம்மளுக்கு ஒய் வேணாம், டைம் தான் வேணும். ஒய்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்டோட ஈக்குவேஷன் ஏ காஸ் ஒமேகா டி இந்த எஸ்கச்சம்ல. அதனால ஒய்க்கு பதில் நான் என்ன பண்றேன்னா ஏ காஸ் ஒமேகா டின்னு ரீப்ளேஸ் பண்றேன். இஸ் ஈக்குவல் டு ஏ பை ரூட் 2. இதுல இருந்து காஸ் ஒமேகா டி கண்டுபிடிச்சா 1/√2ன்னு வருது. ஏ கேன்சல் ஆகி இதுல இருந்து ஒமேகா டி கண்டுபிடிச்சா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு வரும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ங்கிறது 45 டிகிரி. 45 டிகிரினா π/4. அப்போ ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு π/4. அப்போ பை கேன்சல் ஆயிரும், ஏன்னா ஒமேகானா 2π/t. இதுல இருந்து ஸ்மால் டி கண்டுபிடிச்சா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேபிட்டல் t/8 வருது. பட் அவங்க t/2ல தான் பொட்டன்சியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பா இருக்கு. t/8ல தான் பொட்டன்சியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ஈக்குவலா இருக்கு. அப்ப ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் டி நாட் ட்ரூ. அப்ப மொதல் 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு ஏபிசி. அது கரெக்டா இருக்கிற ஆப்ஷன் தான் நம்மளுக்கு என்னது ஃபைனல் ஆப்ஷன். நீங்க நோட்ஸ் பிரிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கோங்கப்பா. நான் எழுதுறப்ப ஸ்கொயரை மிஸ் பண்ணிருக்கேன், ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ஸ் பிரிண்ட் எடுக்கலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ஸ் பிரிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்னு போட்டுருங்க. ஸோ இதோட JEE 2020ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். டவுட் இருந்தா கேட்கலாம். ப்ராப்ளம் டஃப் கிடையாது. அந்த கிராஃபுக்கு சூட்டபிளா நீங்க சரியான ஈக்குவேஷனை ஐடென்டிஃபை பண்ணணும், அது உங்களோட டியூட்டி. அதுக்கப்புறம் 4 ஸ்டேட்மெண்ட்டையும் கிராஸ் செக் பண்றோம், எவாலுவேட் பண்றோம். அதுல எதெல்லாம் கரெக்ட்ங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம், அவ்வளவுதான். மத்தபடி இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம செக் பண்றோம்ல, அந்த மாதிரி செக் பண்ற லாஜிக்ல ஏற்கனவே ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். இது கூட இன்னைக்கு பார்த்த ப்ராப்ளம் தான். போன JEE 2019ல பார்த்தோம். கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்சியல் எனர்ஜி ஈக்குவல்னா ஒய் என்ன அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளத்துல பார்த்தோம். நர்மதா மியூட் பண்ணுங்க. கிளியரா? ஓகேப்பா, இந்த கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டினுக்கு போவோம். செகண்ட் கொஸ்டின்ல என்ன இருக்கு? A block of mass m attached to massless spring is performing oscillatory motion of amplitude capital A on a frictionless horizontal plane. If half of the mass of the block breaks off when it is passing through the equilibrium point, the amplitude of oscillation for the remaining system becomes f into A. The value of f is. இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். ஆனா ஒரு லைன்ல ஆன்சர் வந்துடும், கொஞ்சம் வித்தியாசமானது. இத ஒரு ஸ்ப்ரிங்கா இமேஜின் பண்ணிக்கங்க. இங்க ஒரு மாஸ் கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப மாஸ் ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப அதுதான் ஆரிஜின்.
அந்த ஆரிஜின் தான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட். இந்த மாஸை பிடிச்சி இழுத்துட்டு விட்டுட்டாங்க. அப்ப அது ஏ அளவுக்கு ஆம்பிளிடியூட்னா மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், மேக்சிமம் ஏ அளவுக்கு எலாங்கேட் ஆகி ஆரிஜினுக்கு வந்துட்டு ஏ அளவுக்கு கம்ப்ரஸ் ஆயிட்டு ஆரிஜினுக்கு வந்துட்டு இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி போயிட்டு வர்றப்ப இந்த மாஸ்ல ஹாஃப் அமௌண்ட் பிஞ்சு வெளியே போயிடுச்சு, மிச்ச ஹாஃப் அமௌண்ட் தான் இருக்கு. அப்பையும் போயிட்டு வருது. அப்ப ஆம்பிளிடியூட் எஃப் இன்டு ஏங்கிறாங்க. அப்ப எஃப் ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இதுதான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன இருக்குன்னா மாஸ் வந்து கொஞ்சோண்டு பிஞ்சு போயிருச்சு. இந்த ஸ்பிரிங்குக்கு மாஸ் கிடையாது, ஸ்பிரிங்கோட அட்டாச் ஆயிருக்கிற பிளாக்குக்கு தான் மாஸ். அந்த பிளாக்கோட மாஸ் கொஞ்சம் பிஞ்சிருச்சு, வெடிச்சிருச்சு, சதறிடுச்சு, எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி கொஞ்சோண்டு மாஸ் பிஞ்சு போயிட்டாவோ இல்ல ஏதாவது ஒரு மாஸ் அட்டாச் ஆயிட்டாவோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சேஞ்ச் தான். ஆக்டிவிட்டி சேஞ்ச் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணணும். அப்ப ஃபுல் மாஸ் இருக்கிறப்ப உள்ள மொமெண்டமும் இதுல கொஞ்சோண்டு பிஞ்சு போனதுக்கு அப்புறம் வர மொமெண்டமும் ஈக்குவல். பை கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பிஃபோர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் மொமெண்டம்னு எழுதுறேன். பிஃபோர் மொமெண்டம்னா ஃபுல் மாஸ் இருக்கிறப்ப, ஆஃப்டர் மொமெண்டம்னா பிஞ்சு போனதுக்கு அப்புறம் உள்ள மாஸ் இருக்கிறப்ப. சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா பிஃபோர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் மொமெண்டம் எழுதியிருக்கேன். மொமெண்டமோட ஃபார்முலா மாஸ் இன்டு வெலாசிட்டி. பிஃபோர் எம் இன்டு வின்னு போட்டிருக்கேன், ஆஃப்டர் எம் டேஸ் இன்டு வி டேஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். எனக்கு வி வேணும். கொஸ்டின்ல அவங்க ஒரு இடத்துல ஈக்குலிபிரியம் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஈக்குலிபிரியம் பாயிண்ட்னா ஆரிஜின், ஆரிஜின்னா மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்ல எப்பயுமே எஸ்கெச்எம்க்கு ஸ்பீடு மேக்சிமமா இருக்கும். இப்ப போன ப்ராப்ளத்துல கூட ஸ்டேட்மெண்ட் 3ல நாம ப்ரூவ் பண்ணோம். நாம ஆல்ரெடி அதை டேபிள்லயும் ப்ரூவ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருந்தேன். சோ அதனால இங்க வி இருக்கிறதுனால விக்கான ஃபார்முலா வேணும். விக்கான ஃபார்முலா எது எடுக்கிறதுன்னு யோசிக்கணும். சாதாரணமா வியோட ஃபார்முலா ஒமேகா இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எடுக்கலாம், இல்லைன்னா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு எடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுக்கலாம். இங்க என்ன எடுக்கிறது? இங்க நான் மேக்சிமம் வி எடுக்கணும். மேக்சிமம் விங்கிறது ஏ ஒமேகா. இங்க இருக்கிற ஒமேகாங்கிறது 2π/t. ஸ்பிரிங்கோட டைம் பீரியட் ஃபார்முலா 2π இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் m/k. இதுல இருந்து ஒமேகா கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் k/mனு வருது. அப்ப தேவையானதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். பிஃபோர் மாஸ் இன்டு வெலாசிட்டி, ஆஃப்டர் மாஸ் இன்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஆன்சர் வந்துடும். பிஃபோர் ஃபுல் மாஸ் இருக்கு, அதனால எம்முக்கு பதில் எம், விக்கு பதில் ஏ ஒமேகா, ஏ ஆம்பிளிடியூட் அப்படியே வச்சுக்கலாம், ஒமேகாவுக்கு பதில் இந்த ஃபார்முலாவை ஃபில் பண்ணிட்டேன், ரூட் ஆஃப் k/m. பிஃபோர் ஃபில் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து ஆஃப்டர். ஆஃப்டர் ஒரு பாதி மாஸ் பிஞ்சு போயிருச்சு, அப்ப மிச்சம் பாதி மாஸ் தான் இருக்கும். அப்ப எம்முக்கு பதில் m/2. வி டேஷுக்கு பதில் இதை யூஸ் பண்ணணும். ஏ ஆம்பிளிடியூட், பாதி மாஸ் பிஞ்சு போனதுக்கு அப்புறம் வர ஆம்பிளிடியூட் கொஸ்டின்ல எஃப் இன்டு ஏன்னு சொல்லியிருக்காங்க, அதனால அதை எழுதிட்டேன். ஒமேகாவோட ஃபார்முலா ரூட் ஆஃப் k/m. கே ரீடைன், அதே ஸ்பிரிங் தான், மாஸ் வந்து m/2 மாறிடும். சோ கரெக்டா டேட்டாஸை ஃபில் பண்ணிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். m/a/k/m இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிருச்சுன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அப்போ 1 is equal to 1/2 into f into √2 வருது. 2 √2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா கீழே √2 வரும். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா f ஓட வேல்யூ √2 வந்துருது. இங்க f ஜஸ்ட் ஒரு சிம்பிள். நிறைய பேர் fனா உடனே ஃப்ரீக்வன்சின்னு யோசிக்க ஆரம்ப. அப்படியெல்லாம் சொல்லல. f ஒரு ஃபேக்டர், அவ்வளவுதான், ஒரு சிம்பிள், ஒரு நம்பர், அவ்வளவுதான். சோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியரா? சிம்பிள் தான். கரெக்டா டேட்டா ஃபீட் பண்ணணும். ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அதை வச்சு நான் அதை மீன் பொசிஷன் ரெகனைஸ் பண்ணிருக்கேன். மீன் பொசிஷன்ல மேக்ஸிமம் ஸ்பீடு வரும். ஓகே ஃபைன். தேர்ட் क्वेश्चन போவோம். An object of mass m is suspended at the end of a massless wire of length L and area of cross section A. Young's modulus of the material of the wire is Y. If the mass is pulled down slightly, its frequency of oscillation along a vertical direction is. ஒண்ணும் கிடையாது. ஒரு ஒயர் இருக்கு, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ஒயர்னு வச்சுக்குவோம்.
இதோட ஒரு மாஸ் எம் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த லைட்டா புடிச்சு இழுத்துட்டு விட்டுட்டாங்க. சோ இல்லைன்னா அதோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னாலே அது கீழே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிட்டா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு தடவை வைப்ரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதுக்கு பேர் டைம் பீரியட். அதை தலைகீழா மாத்தினா ஃப்ரீக்வன்சி கிடைச்சிடும். அந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. உள்ள யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா வர மாதிரி மேனேஜ் பண்ண சொல்றாங்க. பாருங்க, யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா தான் எல்லா ஆப்ஷன், யங்ஸ் மாடுலஸ் சிம்பிள் தான் எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கு. யங்ஸ் மாடுலஸ் வர மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஒயரு ஆசிலேஷன், வெர்டிக்கல் ஆசிலேஷன். ஒயருங்கிறது இங்க ஸ்ப்ரிங் மாதிரி தான். ஸ்ப்ரிங்கோட டைம் பீரியட் ஃபார்முலா 2π × ஸ்கொயர் ரூட் ஆஃப் m/k. அதை தலைகீழா மாத்தினா ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும் 1/2π × ஸ்கொயர் ரூட் ஆஃப் k/m. கே வேணும். கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ப்ரிங் நடத்துறப்ப கேக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன், mg/, எலாங்கேஷன் அப்படின்ட்டு. mg/, எலாங்கேஷன். இதுதான் கே கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. இதோட தியரி டீச் பண்றப்பே சொல்லியிருந்தேன், இது மாதிரி ஈஸியா வேற எந்த கான்ஸ்டன்ட்டும் கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளவு ஈஸியான ஒரு கான்ஸ்டன்ட் இது. இதுல mgங்கிறது டவுன்வர்ட் ஃபோர்ஸை மீன் பண்ணுது, அதை எஃப்னு வச்சுக்கிறேன். எலாங்கேஷன் dl ரீடைன் பண்றேன். ஸோ அப்ப இங்க இருக்கிற கேக்கு பதில் f/dlன்னு போட்டேன். ஸ்மால் m ரீடைன். பட் ஃபார்முலால யங்ஸ் மாடுலஸ் உள்ள வருது. அப்ப இந்த ரிசல்ட்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸா மாத்தணும். யங்ஸ் மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். யங்ஸ் மாடுலஸை ஒய்ன்னு எழுதியிருக்கேன். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பெர் ஏரியா. ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அது மேல போயிருச்சு. கொஸ்டின்ல ஒரிஜினல் லென்த் கேபிட்டல் L சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து f/dl கண்டுபிடிச்சா யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஏரியா பை எல்னு வருது. அப்ப இங்க இருக்கிற f/dlக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்றேன். அப்படி ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இல்ல எலாங்கேஷன் இருக்கிற இடத்துல யங்ஸ் மாடுலஸ் வரும். அதனால இந்த ஸ்ப்ரிங், பெண்டுலம் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்ல யங்ஸ் மாடுலஸ் ரிலேட்டடான சில விஷயங்களும் வரும். நாம சாலிட்ஸ்ங்கிற சாப்டர் படிக்கிறப்ப யங்ஸ் மாடுலஸ் வச்சு நிறைய ப்ராப்ளம் பார்ப்போம். அங்க நான் ஸ்ப்ரிங் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு டீச் பண்றேன். சாரி, பெண்டுலம் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் வரும், வர்றப்ப டீச் பண்றேன். அது அப்ப பாத்துக்கலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, லென்த் சம்பந்தமான ஃபார்முலாஸ், லென்த் சம்பந்தமா வேற எங்கேயாவது ஒரு புது கான்செப்ட் வந்துச்சுன்னா அங்கெல்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ இங்க லென்த் சம்பந்தமா ஒரு கான்செப்ட் வருது. லென்த் சம்பந்தமா ஆல்ரெடி யங்ஸ் மாடுலஸ் இருக்கு. அப்ப இது போய் இதுக்குள்ள மூக்க நுழைக்கும். அதுதான் இந்த ப்ராப்ளத்துல நடந்திருக்கு. ஸோ ஓவர். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? ஓகேப்பா, ஃபைன். ஸோ அடுத்த ப்ராப்ளம் போறேன். ப்ராப்ளம் நம்பர் 4. When a particle of mass m is attached to vertical spring of spring constant k and released, its motion is described by y of t is equal to y0 sin squared omega t, where y is measured from the lower end of upstretched, இது upstretched unstretched னு வரும், மாத்திக்கங்க. unstretched spring, then omega is ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு பார்ட்டிக்கல், அதோட மாஸ் m, அதை ஒரு ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k, அதை புடிச்சு இழுத்து விடுறாங்க. அப்ப வர்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் இதான். அப்படின்னா ஒமேகா என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒமேகான்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அதை நாம என்ன பண்ணா கால்குலேட் பண்ணணும். இப்ப இந்த ஈக்குவேஷன் பார்த்தா எஸ்ஹெச்எம் ஈக்குவேஷன் மாதிரியே இல்ல. எஸ்ஹெச்எம் ஈக்குவேஷன்னா y is equal to y0 sin omega t அந்த மாதிரி இருக்கணும். ஆனா இங்க சைன் ஸ்கொயர்ட் வந்திருக்கு. ஆனா இது எஸ்ஹெச்எம் ஈக்குவேஷனே கிடையாது. அதனால எனக்கு இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிச்சு. இந்த கொஸ்டினே அப்ளிகபிள் கிடையாது, இவங்க எப்படி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால இதுல வர்ற சொல்யூஷன்ஸ் வந்து சில இடங்கள்ல எனக்கே கன்வின்ஸ்டா இல்ல. பட் நாம ஒர்க் பண்ணுவோம். ஸோ y is equal to y0 sin squared omega t அதை எழுதிட்டான். y0 ரீடைன். ட்ரிக்னாமெட்ரி படி sin squared omega t 1 minus cos 2 omega t by 2 அப்டேட் பண்ணிட்டான். இந்த y0 உள்ள மல்டிப்ளை பண்ணி 2 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன்.
அப்போ y0/2 is equal to minus y0/2 into cos 2 omega t வருது. ஸோ இந்த y0/2 இங்கிட்டு கொண்டு வந்துட்டா y minus y0/2 is equal to minus y0/2 into cos 2 omega t வருது. இதை நான் அப்படியே ரவுண்ட் பண்ணி கேபிட்டல் ஒய்னு எழுதிக்கிறேன். இதை நான் ஆம்பிளிடியூட் ஏன்னு எழுதிக்கிறேன். cos 2 omega t இப்படி மாத்துறேன். ஸோ இந்த லாஜிக்ல இதை ஒரு எஸ்கச்சம் ஈக்குவேஷன் மாதிரி மாத்திட்டாங்க. பொதுவா எஸ்கச்சம் ஈக்குவேஷன்ல y is equal to a cos omega t இருக்கும். ஒமேகா இருக்கிற இடத்துல 2 ஒமேகான்னு இருக்கு. அதனால நான் 2 ஒமேகா is equal to root of k by m எழுதியிருக்கேன். இந்த root of k by mங்கிறது ஸ்ப்ரிங்கோடது. இங்க ஸ்ப்ரிங் தானே இருக்கு. ஸ்ப்ரிங்கோட ஒமேகா ஃபார்முலா root of k by m. அப்போ ஒமேகா is equal to root of k by m எழுதணும். ஆனா இங்க ஒமேகா இருக்கிற இடத்துல 2 ஒமேகா இருக்கிறதுனால 2 ஒமேகா is equal to root of k by m எழுதுறோம். இதுவும் இதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் கரெக்ட். ஆனா இதை என்னால அவ்வளோ ஒத்துக்க முடியல. பட் வேற வழி இல்லை. இவங்க இந்த மாதிரிதான் என்டிஏல சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு சொல்யூஷன் வரலங்கிறப்ப நான் செக் பண்ணி பாக்குறப்ப இந்த மாதிரிதான் இருந்தது. ஸோ நான் அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நான் திருப்பி தேடுறேன். இது சம்பந்தமா வேற எங்கேயாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஏதாவது வேலிடான பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு சொல்றேன். அதுவரை நீங்க இந்த சொல்யூஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப இதுல கே கண்டுபிடிக்கணும். போன ப்ராப்ளத்துல கூட பார்த்தோம். கேனா mg/dl. டிஎல்னா எலாங்கேஷன். மேக்சிமம் எலாங்கேஷன் நான் போடுறேன். மேக்சிமம் எலாங்கேஷன் தான் ஆம்பிளிடியூட். ஆம்பிளிடியூடுக்கு பதில் y0/2 இருக்கு. அதனால கொஞ்சம் அப்டேட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா ஆம்பிளிடியூட் a is equal to y0/2. ஏக்கு பதில் mg/k. கரெக்ட் தானே? கேவோட ஃபார்முலா mg/dl. டிஎல் தான் நான் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனாலதான் இங்கெல்லாம் திங்க்னு போடுறேன். நான் ஸ்டெப் ஜம்ப் பண்ண மாதிரி உனக்கு தெரியும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. கேனா mg/dl. டிஎலுக்கு பதில் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஏ போட்டிருக்கேன். மேக்சிமம் எலாங்கேஷன் போட்டேன். அதான் ஆம்பிளிடியூட் ஏ. அந்த மாதிரி போட்டேன். ஏன்னா வேற டேட்டாஸ் நம்மளுக்கு இங்க கரெக்டா கொஸ்டின்ல இல்ல. அதனால எடுத்திருக்கேன். இதுல இருந்து ஏ கண்டுபிடிச்சா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஏங்கிறத ஆம்பிளிடியூட். அதோட வேல்யூ y0/2 இருக்கு. அதையும் நான் இங்க எழுதிட்டேன். ரெண்டுமே ஏ. ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா mg/k is equal to y0/2 வரும். ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து m/k கண்டுபிடிக்கிறேன். ஸோ இது m/k கண்டுபிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகி k/m is equal to 4 ஒமேகா ஸ்கொயர்னு வரும். அதை தான் இங்க சைட்ல எழுதியிருக்கேன். 4 ஒமேகா ஸ்கொயர்ங்கிறது k/m. எனக்கு m/k இருக்கு. அதனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1/4 ஒமேகா ஸ்கொயர்னு வந்துடும். அதுதான் இதனால g/4 ஒமேகா ஸ்கொயர்னு இது அப்டேட் ஆயிருக்கு. இஸ் ஈக்குவல் டு y0/2. 2 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க 2 வந்துடும். ஜியை கீழே கொண்டு வந்துட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர்டு. இதுல இருந்து ஒமேகா கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் g/2 y0 வந்துடும். இந்த இடத்துல இருக்கிறதே ஒரு சிம்பிளிபிகேஷன் தான். ஆனா இந்த சிம்பிளிபிகேஷனை இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் நம்ம செட் பண்ண முடியாது. இப்ப ப்ராப்ளம் 1 பார்த்தோம். 4 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணணும். அதெல்லாம் ஒரே மாதிரி வெரிஃபை பண்ற மாதிரி ஒரு ரூல் வரும். அந்த மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டேம்ப்டு ஆசிலேட்டர்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொசீஜர் வருது. அந்த மாதிரி ஒரு ப்ரீ டிஃபைன்டு ப்ரொசீஜருக்குள்ள இந்த ப்ராப்ளம் மாட்டல. இந்த ப்ராப்ளமோட ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லை. அதனால எனக்கு பர்சனலா இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் திங்கபிளா தெரிஞ்சு. மித்தபடி எல்லா ப்ராப்ளம்ஸும் நார்மலா தான் இருந்தது. இதுவும் ஈஸி தான், கஷ்டம் நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி இருக்கு. இதை குரூப் பண்ணி ஒயின் எடுக்கிறது, இதை ஏன் எடுக்கிறாங்க ஓகே. பட் ஒரு டிஸ்கிரீட் வேல்யூவா இருக்கு. இந்த டிஸ்கிரீட் வேல்யூவா இந்த சைடு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது ஓகே நாட் ஓகே ரெண்டுக்கும் நடுவுல தான் மாட்டுது. என்னால மேத்தமெட்டிக்கலா இதை என்ன பண்ண முடியலன்னா ஏத்துக்க முடியல. பட் இந்த கொஸ்டின்ல உள்ள ஆப்ஷன்ஸுக்கும் ஆன்சர்ஸுக்கும் இந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணலாம்னா ஏத்துக்கலாம்னு தோணும். ஸோ அவ்வளவுதான். இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அகைன் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? பாருங்க, ஒரு கிளான்ஸ் பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. நான் ஒரு ஆர்டரா சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். ஆர்டர் மாத்தி சிம்பிளிஃபை பண்ணாலும் இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு தப்பு இல்லாம எப்படியா எழுதிடணும், கரெக்டா கொண்டு வந்துருங்கிறதுனால நான் டிஃப்ரெண்ட் ஆர்டருக்குள்ள ரஃபா பண்ணிட்டு ஃபேரா என்ன பண்ணிட்டேன்னா இங்க கொண்டு வந்துட்டேன். பட் இன்னும் பெட்டர் ஸ்டெப்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். இங்க இருந்து ஒமேகா கண்டுபிடிச்சா இந்த 2 கீழே வந்துடும். k/m இங்க இருந்து கண்டுபிடிச்சா இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். அதனால ஏதாவது ஒரு ரூட்ல நீ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போலாமாப்பா?
அடுத்த क्वेश्चन போலாமா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகேப்பா. क्वेश्चन நம்பர் 5. A silver atom in a solid oscillates in simple harmonic motion in some direction with a frequency of 10 power 12 per second. ஒரு சில்வர் ஆட்டம் சாலிட்ல ஆசிலேட் ஆகுது. அதோட frequency கொடுத்துட்டாங்க. What is the force constant of bonds connecting one atom with the other? ஒரு சில்வர் ஆட்டமுக்கும் இன்னொரு சில்வர் ஆட்டமுக்கும் ஒரு பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட்னால வர ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன, இல்ல அந்த பாண்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்வரோட மாலிகுலர் வெயிட் கொடுத்திருக்காங்க. அவோகேட்ரா நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க. இதை நாம யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அவங்க கேட்டிருக்கிறது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வர டைம் பீரியட் ஃபார்முலா இதான், 2π × ஸ்கொயர் ரூட் ஆஃப் m/k. இதை தலைகீழா மாத்திட்டா ஃப்ரீக்வன்சி கிடைச்சிடும். அப்ப ஃப்ரீக்வன்சி f is equal to 1/2π × ஸ்கொயர் ரூட் ஆஃப் k/m. இந்த 2π இங்கிட்டு கொண்டு போயிட்டா 2πf is equal to ரூட் ஆஃப் k/m. இந்த 2πf ஸ்கொயர் பண்ணா 4π² f² வருது, is equal to √2π வெறும் k/m வந்துடும். ஸோ இதுல வந்து k தான் நம்மளுக்கு வேணும். அப்ப m × 4π² f² வந்துடும். f 10 power 12 क्वेश्चनல இருக்கு. 4π எல்லாம் கான்ஸ்டன்ட். mங்கிறது சில்வரோட மாஸ். மாஸ் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா மாலிகுலர் வெயிட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சோ m கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன லாஜிக் என்ன அப்படின்னா, மாலிகுலர் வெயிட்டை அந்த அவோகேட்ரா நம்பரால டிவைட் பண்ணணும். பொதுவா மாலிகுலர் வெயிட் கிராம்ல இருக்கும். அதை நான் என்ன பண்ணிருக்கேன்னா கிலோகிராம்ல மாத்துறதுக்கு ஒரு 10 power -3 போட்டா அவோகேட்ரா நம்பரை அப்படியே யூஸ் பண்ணிக்கும். அப்ப m கிடைச்சிரும். மித்த டேட்டாஸ்லாம் நம்மளுக்கு நோன் சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சோ சில்வர் ஆசிலேட் ஆகுது. அப்ப எஸ்கச்சமா ஃபாலோ பண்ணுது. ஒரு சில்வர் ஆட்டமுக்கும் இன்னொரு சில்வர் ஆட்டமுக்கும் ஒரு பாண்ட் இருக்கு. அதை ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இவங்க இமேஜின் பண்றாங்க. அந்த ஸ்ப்ரிங்ல இருக்கிற கான்ஸ்டன்ட் தான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k. அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கிற டைம் பீரியட் ஃபார்முலா வச்சு நான் ஆன்சரை என்ன பண்ணிருக்கேன்னா ப்ரொசீட் பண்ணிருக்கேன். ஸோ அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியரா? சிம்பிள் தான். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. Question number 6. A magnetic needle of magnetic moment 7.3 × 10⁻² ampere meter square and moment of inertia 12.5 × 10⁻6 kg meter square is performing simple harmonic oscillation in a magnetic field of 0.1 Tesla. What will be the time taken by the needle to complete 10 oscillations? ஒரு மேக்னெட்டிக் நீடில் இந்த மாதிரியான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ஃபாலோ பண்ணுது. ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அது டைம் பீரியட். அப்ப 10 ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மேக்னெட்டிக் நீடில் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஆசிலேட் ஆகுறப்ப ஒரு தடவை ஆசிலேட் ஆகுறதுக்கான டைமை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ரெடிமேடா ஒரு ஃபார்முலா இருக்குப்பா, 2π × ஸ்கொயர் ரூட் ஆஃப் I/mb. இது எப்படி வந்துச்சு? இந்த டைம் பீரியட் ஃபார்முலா எப்படி வந்துச்சு? மைண்ட் மேப்ல எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எஸ்கச்சம் அப்படின்ட்டு ஒரு பேஜ் இருக்கும். எஸ்கச்சமோட எக்ஸாம்பிள்ஸா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு நம்ம சிலபஸ் படி இருக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா அப்படின்னா பெண்டுலமும் ஸ்ப்ரிங்கும் தான். அது இல்லாம 2 எக்ஸாம்பிள் பத்தி லைட்டா சொல்லியிருப்போம். ஒன்னு யூடியூப், இன்னொன்னு ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அதுல ஒரு டைம் பீரியட் இருக்கும். அதுதான் இது. இந்த ஃபார்முலா தான் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா t is equal to 2π × ஸ்கொயர் ரூட் ஆஃப் I/mb மாறி இருக்கு.
அப்ப இங்க இருக்கிற சி இத டார்க் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அதுக்கு பதில் நான் எம்பின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேன். எம்ங்கிறது மேக்னெட்டிக் மூமெண்ட், பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த சியை நான் எம்பின்னு எப்படி மாத்தினேன்? மேக்னட்டிசம்னு ஒரு சாப்டர் 12th இருக்கும், அதோட கம்பேர் பண்ணா கிடைச்சிரும். ஸோ அந்த சாப்டர் வரப்ப நான் சொல்றேன். அந்த சாப்டர்ல இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நீங்க என்கிட்ட 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதுல இருந்து தான் என்ன பண்ணிருக்கேன்னா இதை கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். T is equal to 2π into square root of I/MB. 2π ரீடைன், I மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதுக்கு பதில் 12.5 into 10 power minus 6. M மேக்னெட்டிக் மூமெண்ட், அது 7.3 into 10 power minus 2. B மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது 0.1. சால்வ் பண்ணா எனக்கு T 0.004 செகண்ட்ஸ் வருது. இது 1 ஆசிலேஷனுக்கான டைம். அவங்க 10 ஆசிலேஷன் சொல்றாங்க. அப்ப இத 10ஆல மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். என்னைய பொறுத்தவரையும் இந்த ஃபார்முலாவை நீ தேடி ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒத்துக்கலாம். ரொம்ப ரேரா இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் நான் மேக்னடிசம்ல தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். பட் இப்ப எஸ்கெச்எம்ல இந்த ப்ராப்ளம் எடுத்துட்டு வரலாம்னு ஒரு ஐடியானா, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, மேக்னடிசம் படிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். அதனால நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படி தெரியல, நான் இந்த மாதிரி எந்த ஃபார்முலாவும் படிக்கல அப்படின்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னாலும் ஒன்னும் பாதர் பண்ணாத, ஞாபகம் வச்சுக்க, அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்முலாவை நீ ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பெண்டுலம் லிக்யூட்ல எடுத்துட்டு போனா ஜி கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா ஒரு ப்ராப்ளத்துல சொல்லியிருந்தேன். JE29 அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்படி நம்ம சில கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றப்ப அடிஷனலா சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். அதே மாடல் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஓவர்ப்பா. டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. A particle performs simple harmonic motion with amplitude A. Its speed is double at the instant that it is at a distance 4a/5 from the equilibrium position. What is the new amplitude of motion? ஒரு பார்ட்டிக்கல் எஸ்கச்சமா ஃபாலோ பண்ணுது, அதோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்பிளிட்யூட் A, ஒய்க்கு பதில் 4a/4. ஏன்னா ஈக்லிபிரியம்ங்கிறது ஆர்ஜினை மீன் பண்ணும். ஆர்ஜின்ல இருந்து 4a/4 தள்ளி இருக்கு. இந்த இடத்துல அந்த பார்ட்டிக்கல் வரப்ப ஸ்பீடை டபுள் பண்ணிட்டாங்க. அப்படின்னா புது ஆம்பிளிட்யூட் என்ன? நார்மலா ஸ்பீட் வியா இருந்தா ஆம்பிளிட்யூட் A. இந்த டிஸ்டன்ஸ்ல, இதே டிஸ்டன்ஸ்ல ஸ்பீடை டபுள் பண்ணிட்டாங்கன்னா அப்ப ஆம்பிளிட்யூட் என்ன? டிஸ்டன்ஸ் ஸ்பீட் கேட்டகரி 1ல கன்க்ளூஷன் 3ல நாம இந்த பாயிண்ட் எழுதியிருக்கோம். V is equal to omega into root of a squared minus y squared. இந்த ஒய்க்கு பதில் தான் அவங்க 4a/5 சொல்லியிருக்காங்க. இதை ஸ்கொயர் பண்றப்ப 16a squared by 25 வரும். அதை தான் இங்க எழுதியிருக்கேன். இப்ப ஸ்பீடு V, ஆம்பிளிட்யூட் A. இந்த ஸ்பீடு V 2v மாறிடுச்சு. அதே டிஸ்டன்ஸ்ல அப்ப ஒய்க்கு பதிலா அதே 4a/5 தான், ஸ்கொயர் பண்ணா 16a squared by 25 வரும். அப்ப வர்ற புது ஆம்பிளிட்யூட் என்னன்னு கேக்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ்ல ஸ்பீடு V, இதே டிஸ்டன்ஸ்ல ஸ்பீடு 2v மாறிடுச்சுன்னா ஆம்பிளிட்யூட் என்ன? இதான் கேள்வி. அப்ப 2 சிச்சுவேஷன், 2 ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் எப்படியாவது சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். எனக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, விக்கு பதில் இதை அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்னு தோணுது. அப்ப 2 into விக்கு பதில் ஒமேகா இன்டூ ரூட் ஆஃப், இதை சால்வ் பண்ணா 9a squared by 25 வந்துடும். இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ ரூட் ஆஃப், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 25a ஸ்கொயர் மைனஸ் 16a squared by 25 வந்துடும். தற்சமயம் ஒமேகாவை கேன்சல் பண்ணிக்கலாம், 25 கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ரூட் இருக்கிறதுனால ரூட்டை காலி பண்றதுக்கு ஸ்கொயர் பண்றேன். அப்போ 4 into 9a squared 36a squared வந்துடும் லெஃப்ட் சைட்ல. ரைட் சைட்ல 25a squared minus 16a squared வந்துடும். இந்த மைனஸ் 16a squared இங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா டோட்டலா 52a squared is equal to 25a squared வந்துடும்.
அப்ப ஏடா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 52a ஸ்கொயர்ட் பை 25. அதுக்கு ரூட் எடுத்தா எனக்கு இந்த ஆன்சர் வரும். அப்ப புது ஆம்பிளிடியூடோட ஆன்சர் இதான். டவுட் இருந்தா கேட்கலாம். இதோட ஜேஇ 2020 ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வேவ்ஸ்ல தான் அதிகமா இருந்தது. வேவ்ஸ் எஸ்கச்சம் நம்மளுக்கு மெர்ஜ்டு. வேவ்ஸ் எஸ்கச்சம் சேர்த்து ஓவராலா நம்மளுக்கு 2-3 கொஸ்டின் வந்துடும் ஜேஇல. பட் இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா குறைஞ்சது ஒரு கொஸ்டினாவது இருக்கும் நீட்ல. ஸோ மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரையும் போகலாம். ஸோ முடிஞ்சிருச்சுப்பா. டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியராப்பா? ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா?